ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி பிஜிடிஆர்பி மேத்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் என்ன, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சில ப்ரிப்ரேஷன் டிப்ஸ் இதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்போட லிங்க் கொடுக்குறேன், இல்லை ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, ரெஃபரன்ஸ் புக்ஸு எல்லாமே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு பக்கமாக தேடாமல் ஒரே இடத்துல எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆப்பில் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். சரியா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, முன்னால் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் கிடையாது. இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அது ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும், மினிமம் பாஸ் மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து மேஜரில் 110 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சைக்காலஜியில் 30 கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் ஜிகேல ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும். சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட் 1 வந்து அல்ஜிப்ரா, அடுத்து அனாலிசிஸ், ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி, OR, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ODE and PDE, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2. ரெஃபரன்ஸ் புக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அல்ஜிப்ராக்கு ஹெர்ஸ்டினும் ஜோசப் கேலியனும் நல்லாயிருக்கும். அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ரூடின் அப்போஸ்தல், டாம் எம் அப்போஸ்தல்னு ஒரு புக்கு, அது ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மும் அதே புக்ஸ் தான், ரூடின் அப்போஸ்தல் ரெண்டு புக்குமே நல்லாயிருக்கும். டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் வில்மோர், சோமசுந்தரம் அந்த ரெண்டு புக்குமே நல்லாயிருக்கும். வில்மோர் தான் ப்ரிஸ்கிரைப்டு புக்கு. அந்த சோமசுந்தரம் புக்கு வந்து வில்மோருக்கு கைடு மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். OR பொறுத்த வரைக்கும் டாஹா தான், அதுக்கு செகண்ட் சான்ஸே இல்லை. ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் வந்து GF சிம்மன்ஸ், அதாவது இன்ட்ரோடக்ஷன் டு டோபாலஜி அப்படின்னு சொல்லி GF சிம்மன்ஸ் புக்கு. அந்த GF சிம்மன்ஸ் புக்கோடைய கைடு மாதிரி எழுதியிருப்பார் சோமசுந்தர சார். அந்த புக்கையும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ஃபர்ஸ் தான், பொன்னுசாமி சிலர் சொல்லுவாங்க, பட் ஆல்ஃபர்ஸே மோர் தென் எனஃப். கருணாகரன் ஒரு புக்கு இருக்கும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸு. அந்த கருணாகரன் சார் புக்கு ரொம்ப எளிமையாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆர்மோ சார் புக்கு யூஜி லெவல் புக்காக இருந்தால் கூட காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் அந்த ரெசிடியூஸு, இப்போ அந்த இது எல்லாமே ரொம்ப சிங்குலாரிட்டிஸ், ரெசிடியூஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ஆர்மோ சார் கொடுத்துருப்பாரு. அந்த புக்கு நல்லாயிருக்கும். ODE and PDEக்கு MD ரேசிங்கானியா தான். கோடிங்டன் நல்லாயிருக்கும்பாங்க, பட் MD ரேசிங்கானியா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 ரெண்டுக்குமே JN சர்மா, VK கபூர் இந்த ரெண்டு புக்குமே உங்களுக்கு நல்ல JN சர்மா, VK கபூர் ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின அந்த புக்கு அதுவே உங்களுக்கு மோர் தென் எனஃப். அதுக்குள்ளே எல்லாமே இருக்கும். இந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, சிலபஸை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கணும். அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ், பியூர் மேத்தமெட்டிக்ஸ். இது பியூர் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ரியல், காம்ப்ளெக்ஸ், அல்ஜிப்ரா, ஃபங்க்ஷனல், ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம். அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ்னா டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி, OR, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்படி நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுற மாதிரி இருக்கும், அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். பியூர் மேத்தமெட்டிக்ஸில் நிறைய தியரம்ஸு, ரிசல்ட்ஸு அந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் எதில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்களோ அதை முதல்ல படிச்சிருங்க. இந்த ஆர்டரில் படிக்கிறத விட எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிறது நல்லது. இப்போ ரியல் அனாலிசிஸில் என்னென்ன ரிசல்ட்ஸ் இருக்கோ சேம் தான் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை யூஸ் பண்ணி இருக்கோம். அதே மாதிரி சீக்வன்சஸ்ஸு எல்லாமே வந்து ரியல் அனாலிசிஸும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸும் ரொம்ப சிமிலராக இருக்கும். அதனால் ரியல் அனாலிசிஸ் படிச்சுட்டு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் படிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கலாம். அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா லீனியர் அல்ஜிப்ராவில் நம்மளுக்கு நார்ம்ஸு, அப்புறம் மேட்ரிசஸ், யூனிட்டரியா, ஆர்த்தாகனல், எக்ஸெட்ரா அதெல்லாம் இருக்கும். அதே டெஃபினிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ்லேயும் இருக்கும். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வச்சு அப்போ இந்த லீனியர் அல்ஜிப்ராவில் உள்ள இதை ரிலேட் பண்ணி நிறையா ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் இருக்கும். நான் லீனியர் ஸ்பேஸ் அப்படிங்கிறதே என்னென்னா வெக்டர் ஸ்பேஸ் டுகெதர் வித் ஏ நார்ம் தான். வெக்டர் ஸ்பேஸ் டுகெதர் வித் ஏ நார்மை தான் நம்ம நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அதை படிச்சுட்டு இது படிக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்மை நீங்கள் அனாலிசிஸோடு சேர்த்து கூட படிச்சுக்கலாம். அந்த அனாலிசிஸ் ஏரியா தான் படிச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து நீங்கள் ஒருவேளை நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கட்டாயமாக இந்த ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுக்கோங்க.
ஹார்ட் காப்பியாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட். இல்லைன்னா கட்டாயமாக சாஃப்ட் காப்பியாக டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. டீட்டெயில்டாக நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். முதல்ல நோட்ஸ் டீட்டெயில்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணோடனே படிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா படிக்க ஆரம்பித்த பிறகு நம்மளை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நிறையா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சப்ஜெக்ட் ஃபெமிலியர் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம், நிறையா பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அப்படி இப்படி நிறையா பிரச்சனைகள் இருக்கும். நம்மளுக்கு இப்போ எக்ஸாம்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக படித்து முடிக்கவே முடியாது. அதனால் இப்போவே இருந்து படிங்க. இதுவே டூ லேட்டுன்னு தான் நான் சொல்வேன். இதுக்கு முன்னாலேயே படிச்சிருந்துருக்கணும். அப்படி இல்லாட்டாலும் இனிமேலாவது படிக்க ஆரம்பிங்க. இப்போ படிக்க ஆரம்பித்தா கூட நம்மளுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னால் படித்து முடிச்சுட்டு இதுக்கு கூட சைக்காலஜி தமிழ் வேறு படிக்க வேண்டியது இருக்கும். அதனால் இதை ஃபுல்லாக நம்ம படித்து முடிச்சு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எக்ஸாம் வரும்போது ரிவிஷன் மட்டும்தான் பண்ணணும் அப்படிங்கிற லெவலில் நம்மளை தயார்படுத்திக்கணும். இப்போ நான் ஆன்லைன் மோடில் கோச்சிங் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கேன். என்னுடைய பிளான் அதுதான். ஃபுல் கம்ப்ளீட்டாக டீட்டெயில் ரொம்ப முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஷார்ட்கட்டை நம்பி மட்டுமே வாழாதீங்க. ஷார்ட்கட் ரொம்ப முக்கியம், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அட் த சேம் டைம் சப்ஜெக்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்ஜெக்டில் இன்டெப்த்தாக நாலேஜ் இருந்தால் தான் ட்விஸ்ட் பண்ணும்போது ஃபேஸ் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் ஷார்ட்கட்டை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா நாளைக்கு ட்விஸ்டடாக கொஸ்டின் கேட்கும்போது மாட்டிக்கிடுவோம். சப்ஜெக்ட் யாருக்கு நல்ல டெப்த்தாக தெரிஞ்சிருக்கோ, யார் சப்ஜெக்டை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்காங்களோ அவங்க தான் அந்த நேரத்தில் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால் சப்ஜெக்டை கரெக்டாக இன்டெப்த்தாக வாசிங்க, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள். உங்களால் எந்த ப்ராப்ளத்தை வேணாலும் சால்வ் பண்ண முடியும். அது ரொம்ப 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 முக்கியம். சரிதானா? அதனால் என்னுடைய கோச்சிங் கிளாஸில் டீட்டெயில்டாக லெக்சர்ஸ் கொடுத்து ஒரு 3000 எம்சிக்யூஸை கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ணிடுவேன். 10 வருஷ கொஸ்டினை கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணி காட்டிடுவேன். 40 டெஸ்ட் வைப்பேன். டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீட்டெயில்டு ஆன்சர்ஸ் கொடுத்துருவேன். எது வேணும்னாலும் நீங்கள் என்னுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸ் பிடிச்சிருந்தா தான் நான் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் லேட் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடியது அதுதான். யூஜிடிஆர்பி இப்போ தான் நடந்து முடிஞ்சுது. அதில் என்னுடைய அனுபவங்கள் ஃபுல்லாக அதுதான். எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களில் பல பேர் நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு, இப்படி இவ்வளோ கேப்புக்கு பிறகு கடைசி 2 மாதத்துலாம் படிக்க முடியாது. ஒரு 6 மாதம் டைம் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப கேப்புக்கு பிறகு படித்தா கூட ரிலாக்ஸ்டாக படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். அதனால் ஒரு நல்ல ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, கேப்புக்கு பிறகு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மினிமம் 6 மாதம் படிக்காமல் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண முடியாது. திஸ் இஸ் த ரைட் டைம். இப்போ இருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களால் இந்த எக்ஸாமை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். கடைசி நேரம் ரஷ்ஷப் வச்சுக்காதீங்க. 40 டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு யூனிட் டெஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ரிவிஷன் டெஸ்ட்டும் மார்க் டெஸ்ட்டும் மட்டும்தான் வைப்பேன். அந்த அளவுக்கு ரஷ் பண்ணி போர்ஷனை முடிச்சிடணும் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். சப்ஜெக்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஹெவியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். காம்படிஷன் மிக 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 கடுமையாக இருக்கும். அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய ஷார்ட்ஸுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு எம்சிக்யூ, ஒரு சின்ன கான்செப்ட் எல்லாத்தையும் ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு கிளாஸ் பிடிச்சிருந்தேன்னா ஜாயின்